ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ரீவ ஒரே ஒரு தடவ அடிச்சதுனால, ஹீரோக்கு கிடைச்ச மாஸ்டர் கார்ட் அவன் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல, இவன் என்ன பைத்தியமா? என்னடா அங்க தனியா லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கன்னு ஜீஹா கத்துறப்ப, பின்னாடியே இது இன்னும் முடியலடான்னு சொல்லி ரியும் கத்திட்டே எந்திரிச்சு நிக்கிறான். என்னால நம்பவே முடியல. 3 பேர் என்ன புடிச்சுட்டு பின்னாடி ஒரு பொண்ண வச்சு என்ன கட்டையில அடிக்க விட்டுருக்கீங்களா? நிஜமாவே நீங்கலாம் மனுஷங்க தானாடான்னு இவன் கடுப்பா ஹீரோவோட கழுத்த பிடிச்சு தூக்கிட்டு போய் இவன கொலை பண்றதுக்கே ட்ரை பண்ணும்போது, அந்த மானாட்ரைன்கிற கார்ட பத்தி இவனுக்கு சிஸ்டம் இப்ப தான் சொல்லியிருக்கும். ஆப்போனன்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்ல இருக்க ஸ்ட்ரென்த், ஸ்பீட் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ இவன் உறிஞ்சிக்க முடியும். அதுவும் பெர்மனன்ட்டா கொஞ்ச நேரத்துக்குன்னு கிடையாது. லிட்டரலி GTA வைஸ் சிட்டில இருக்க ஒரு சீட் கோட் மாதிரி இது. கடைசி நேரத்துல உயிர் தப்பிக்கணுங்கிறதுக்காக ரியூ மேல அந்த கார்ட யூஸ் பண்றான். அவனோட ஸ்ட்ரென்த்ல இருக்க 2 பாயிண்ட்ஸ் இவனுக்கு வந்துருச்சு போல. ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட ரியூ அவனை எத்தி பறக்க விடுறப்ப, நிஜமாவே நீ என்ன என்னதான்டா பண்ணன்னு ஹீரோக்கு எதிர்ல இருக்க ரியூ கேட்கிறப்ப, வழக்கத்தை விட அவன் ரொம்பவே பலவீனமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். இதே நேரத்துல ரியூக்கு ஒரு கால் வருது அவனோட டாப் லீடர் கிட்ட இருந்து. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிருன்னு அவன் ஆர்டர் கொடுத்துருக்கான். இங்க நடக்கிற எல்லா விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்பவும் அடிச்சு சொல்றேன், இவன் கண்டிப்பா ஒரு சிஸ்டம் யூசரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சதர்ன் டெரிட்டரி முழுசா கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீ உடனே இங்க வானவன் சொல்றப்ப, நீங்க கூட ஏதோ ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகணும்னு பேசுனீங்களா? அதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சரி, அப்ப நான் உடனே நார்த்தன் டெரிட்டரிக்கு திருப்பி வரேன்னு இவன் எதிர்த்து பேசாம ஒத்துக்கிட்டான். பசங்களா, உங்களுக்குலாம் லக்கு ரொம்ப தான் அதிகமா இருக்கு. நான் கூட போறதுக்கு முன்னாடி உங்க கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா எங்க பாஸ் எனக்கு ஒரு முக்கியமான ஆர்டர குடுத்துருக்காரு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கூட விளையாட முடியாது போல. நம்ம திருப்பி பார்க்கலாம். ஆனா நான் மறுபடியும் பார்க்குறப்ப, நீங்க இப்ப இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்குடா. உங்க கூட இருந்தாலே எனக்கு செம்ம ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ மறுபடியும் ஸ்கூலுக்கு வரப்ப, அவன் ஸ்கூல்ல இருக்க மொத்த ஸ்டூடண்ட்ஸும் காரிடார் ஃபுல்லா நிக்கிறாங்க. மரியாதை செலுத்துங்கன்னு ஒருத்தன் கத்துறப்ப, அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாப்புல ஹீரோ முன்னாடி தலை வணங்கி அவனுக்கு மரியாதை செலுத்துறாங்க. டேய் போதும்டா, ஓவரா பில்டப் குடுக்காதீங்கடா, என்ன பொளந்துருவானுங்கன்னு ஹீரோ தயங்கிக்கிட்டே அவனோட மீட்டிங் நடக்கிற ரூம்குள்ள போறப்ப, ஜிஹான் சியோக்கு அப்புறம் அவனோட ஸ்ட்ராங்கான ஆளுங்க மொத்த பேரும் ஹீரோவோட கிளாஸ்க்குள்ள நிக்கிறாங்க. இப்ப ஜிஹா முன்னாடி போய் கை நீட்டி, நம்ம ஒண்ணா ஒர்க் பண்ண போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கிரியேட் பண்றப்ப, நேத்து நைட்டு தான் அவன் இவங்க கூட சேர்ந்துராத, எங்கள வேணா உங்களுக்கு கீழ சேர்த்துக்கோன்னு கெஞ்சினது ஜிஹாவோட கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துட்டு போகுது. இவன் கைய பிடிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்து, நான் அந்த சத்தியத்த பண்ணேன் தான். அதனால அத கண்டிப்பா காப்பாத்துவேன். பட் என்னோட மரியாதைய நீ சம்பாரிக்கணும்னா, அதுக்கு நீ ஒர்த்தான சில விஷயங்கள பண்ணணும். அப்பதான் என்னோட லாயல்ட்டி உனக்கு கிடைக்கும். இல்லாட்டி உன் எதிரியா மாறிருவேன்னு மிரட்டுறப்ப, கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட்ட முயற்சி பண்றேன்னு அவன் எக்ஸாம் எழுத போற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். போதும் போதும் நிறுத்து. அந்த நார்த்தன் கேங்பேக் ஹை எப்ப வேணா நம்மள நோக்கி வரலாம். அங்க இருக்கிறவங்கலாம் நீ இதுவரை பார்த்தது கூட இல்லாத அளவுக்கு பல மடங்கு பலசாலியான மான்ஸ்டர்ஸா இருப்பாங்க. உன்னால அவங்கள சமாளிக்கவே முடியாது. நமக்கு எதிரா ஒரு யுத்தமே தொடுப்பாங்க. நீ பிளான் இல்லாம ஒரு யுத்தத்த ஆரம்பிச்சிருக்க மாட்டேன்னு நம்புறேன். உன்னோட பிளான் தான் என்னன்னு கேட்குறப்ப, உண்மைய சொல்லணும்னா என்கிட்ட பிளான்னு எதுவுமே இல்ல. ரியூ ஒருத்தனே நம்ம மொத்த பேரையும் பொளந்திருக்கான். அந்த அளவுக்கு நம்ம பலவீனமான ஒரு டீமா இருக்கோங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலுமே இதிலேருந்து உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு நம்ம வரலாற்ற திருப்பி பார்க்கணும்னு அட்வைசர் பேசுறப்ப, வரலாறா? இந்த கேங்பக்குக்கு இருக்கிறது ஒரே ஒரு வரலாறு தான். பல சின்ன சின்ன குழுக்கள பிரியறதுக்கு முன்னாடி இந்த மொத்த கேங்பக்கும் ஒரே ஒருத்தனுக்கு கீழ இருந்துச்சு. ஒரே ஒரு லீடர் ஜோஹன். அப்புறம் அவனோட காலகட்டத்த த காட் டாக் கெரான்னு கூப்பிட்டாங்க. மொத்த கேங்பக்கையுமே ஒருத்தனால தோக்கடிக்க முடியும்னா, அவனால நார்த்தையும் தோக்கடிக்க முடியும். அதேதான் நம்ம பழைய ராஜாவ இங்க மறுபடியும் கொண்டு வரணும். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஜோஹன் ரொம்பவே ரூடானவன் கேள்விப்பட்டேன். அவன் யார பத்தியும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அத மட்டும் தான் பண்ணுவான். எப்படியாவது நம்ம அவன தேடி கண்டுபிடிச்சு இந்த சண்டையில இழுத்துட்டோம்னா, நம்ம எல்லாரும் தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் இல்லாட்டி நம்ம எல்லாரும் தோத்து போயிருவோம்னு இவங்க அட்வைசர் பேசுறப்ப, இதே ஜோஹன் சியாங்கன்னு ஹாரு இந்த இடத்துல ஷாக் ஆயி நிக்கிறான். ஏற்கனவே இவனுக்கு ஜோஹன தெரியும் போல. ஹாருக்கும் காட்டாக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. அன்னைக்கு இவனிங்க வீட்டுக்கு போன ஹீரோ, அவனோட புதுசா கிடைச்ச மாணவ ட்ரெயின் கார்ட பத்தி தான் யோசிக்கிறான். என்னால ஒருத்தங்கள தொடுறது மூலமா அவங்களோட ஸ்ட்ரென்த்த அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா? இது மேஜிக் மாரியே இருக்குல்ல. ஒருவேளை நான் பேட்மேன் மாதிரி மறுபடியும் மாஸ்க மாட்டிட்டு மார்த்துக்குள்ள புகுந்தனா, கிடைக்கிறவங்க கிட்டலாம் இருக்க மானாவ அப்சர்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயி, ஸ்ட்ராங்கான ஆப்போனட்டோட மானாவையும் உறிஞ்சுக்கிற அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்ப கூட என்னால ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே நேரத்துல கூக்ஜாவும் அவன் வீட்ல டிப்ரஷன்ல உட்காந்துருக்கான். கடைசி ஃபைட்ல தான் நல்லா இவன் வாங்கிட்டு வந்திருப்பான். எவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறினாலும் அது எல்லாமே கொஞ்சம் கூட பத்தவே இல்ல. ஸ்ட்ராங் ஆகணும்னு நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த பொண்ண காப்பாத்துற அளவுக்கு அது நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவள பாதுகாக்கிற அளவுக்கு நான் இருக்கணும்னு இவன் நெனைக்கிறான். ஹீரோவும் குக்ஜாவும் இங்க ஒரே நேரத்துல முடிவெடுக்கிறாங்க. காட்ஸ நம்பி என்னோட மொத்த வாழ்க்கையும் நான் இறங்க மாட்டேன். என் மேல நான் நம்பிக்கை வைக்கணும்னு நெனைக்கிறேன்னு இருந்த இடத்துல இருந்து அதே நேரத்துல 2 பேரும் ட்ரெய்னிங் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலயே இவங்க 2 பேரோட கேரக்டருக்குள்ள இருக்க வித்தியாசம் தெரியும். கூக்ஜா ரன்னிங் போறப்ப, அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு நெனைக்கிறான். இதே நேரத்துல ஹீரோ புஷ் அப் எடுக்கிறப்ப, நான் எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு நெனைக்கிறான். சரியான செல்ஃபிஷ்ஷானவன் இவன்.
நார்த் கேங்பக்கோட மெயின் லீடர் இருக்க இடத்துக்கு அந்த ரியோ அவனோட அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வர்றப்ப டேனியலுமே அதே இடத்துல தான் நிற்கிறான். ரியோ உள்ளே வந்ததுமே அவங்க டாப் லீடர் மற்றவங்கள பாராட்டி பேசினாட்டு தான் டெரராக தெரிய மாட்டேங்கிறதுக்காக அவனோட அடியால் டேனியலை விட்டு இவனை பாராட்ட சொல்கிறான். சரி சரி, கொஞ்சம் பாராட்டினா ஒன்றும் நம்ம சொத்து குறைஞ்சிட போகிறதில்ல, நானும் உன்னை பாராட்டினேன், நீ நல்லா பண்ணேன்னு. இவனுக்கு தான் இருக்கிறதுலே டெரரான ஆளுங்கன்னு நினச்சா இவனுக்கு எப்பெல்லாம் அல்பமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்குள்ள. அதெல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்னை விட்டுருந்தீங்கன்னா அந்த மொத்த நார்த்தன் டெரிட்டரியும் நான் அப்பயே காலி பண்ணியிருப்பேன். எதுக்காக அவங்கள அப்படியே விட்டுட்டு வர சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, இது கூட அவனுக்கு தெரில, இது எல்லாமே என்னோட கையில் தான் முடியணும். என்னோட மிகப்பெரிய பிளானே இதுதான். உன்னை மட்டும் அங்கே விட்டுருந்தேன், நீயே அது மொத்தத்தையும் முடிச்சிருப்ப. டேனியல் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்டதுக்கு, டேனியலும் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா சரி, நம்ம இந்த கேங் பக்கை மறுபடியும் முதல்ல இருந்து ஒன்றா சேர்க்கறதுக்கு கிளம்புவோன்னு. அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு வார்க்கு கிளம்புற மாதிரி தெரியுது. இதே டைமில் நார்த்தன் டெரிட்டரியில் இருக்க ஒரு லீடர் அவனுக்கு கீழே இருக்க தன்னோட சொந்த மெம்பரையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன சொன்ன, தைரியம் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் அவன் மிரட்டும் போது அவனோட ஆள், இல்லை சார், அந்த ரியோ அவனுக்கு கொடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம லீடரே அவனுக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காராம். அதனால் அவனோட ரேங்கை உயர்த்த போகிறாரு உங்களை விடன்னு ரூமர்ஸ் வந்துச்சு. அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி என் மனசில் இருந்ததை சொல்லலைன்னு இவன் பேசுகிறப்பயே இவன் முகத்தில் இன்னொரு மிதி விழுது. அந்த ரியூ மட்டும் உடனே ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிறான். ஆனால் நான் இருக்கிற இடத்துல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் என்னோட கேரியரில் டெவலப்மெண்ட்டே வர மாட்டேங்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் மட்டமாக போகுதுன்னு ஏதோ ஐடி ஃபீல்டில் இருக்க ரேஞ்சுக்கு இவன் வருத்தப்படுறப்ப இவனுக்கு தகவல் சொல்கிற ஒருத்தன் அவசரமாக ஓடி வரான். டாப் லீடரே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நார்த்தன் டெரிட்டரிஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு லீடர் விடாமல் எல்லாரும் வரணுமா, எல்லா மெம்பரும். ஒரு பெரிய வாரே வரப்போகுது சார் நம்ம சொல்கிறப்ப. எது பெரிய வாரா அப்படின்னா அந்த சூக்கியானுக்கு எதிராக தான் அந்த போர் நடக்கும். ஒருவேளை அந்த சூக்கியானை மற்றவங்க எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி நானே காலி பண்ணிட்டேனா, எனக்கு தானே ரியோவை விட அதிகமாக ப்ரொமோஷன் கிடைக்கும்னு இவன் கேட்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரியூ கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னு இவங்க லீடர் தடுத்து நிறுத்தியிருப்பானோ, தற்கூரி கரெக்டாக எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ண போகிறேன்னு நிற்கிறான். இதே நேரத்தில் பக்கத்து ஊரில் இருக்க ஒரு பப்ளிக் பார்க்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவனுக்கு கீழே இருக்க 2 ஸ்ட்ராங்கான லீடர்ஸை கூப்பிட்டு முன்னாடி வந்திருக்கான். இப்போ எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான அந்த பொண்ணு கூப்பிட்டதுக்கு, நார்த்தன் டெரிட்டரி எப்போ வேணால் வாருக்கு வரலாம், அவங்க சண்டை போகிறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்காங்க. நமக்கு உயிர் பொழைக்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். மொத்த கேங்பக்கையும் தனியாக நின்று தனக்கு கீழே கொண்டு வந்த காட் டாகோட ஜோஹன் மட்டும் நமக்கு உதவி பண்ணால் நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த ஜோஹனை கண்டுபிடிச்சி நமக்கு கீழே ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோன்னு பேசுகிறான். அப்படியே பார்த்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்திலேருந்து எப்படி ஜோஹனை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆளுங்க கேட்டதுக்கு, அவனை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். ஒரு ஆள் 2 டாகியை கூப்பிட்டு வழக்கமான டைமுக்கு வாக்கிங் போவான். இதை வச்சு இவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம பேசுகிறப்ப இப்படிலாம் அவனுங்க பேசுகிற நேரத்தில் ஜோஹன் 2 நாயோட என்ட்ரி ஆகுறான். இந்த மான்வால முதல் முறையாக நேரடியாக ஜோஹனை காட்டுறாங்க. பட்ட பகல நடு பார்க்கில் இப்படி வாக்கிங் போய்கிட்டு இருக்கானா. மொத்த கேங் பக்கையும் ஒரு காலத்தில் இவனுக்கு கீழே தானே இருந்துச்சு. அப்படின்னு அவனுக்கு நிறைய எதிரிகள் இருக்கணும். அப்படியும் எப்படி இவ்வளோ கூலா ஒரு சாதாரணமான லைஃப்பை வாழ்றான அந்த பொண்ணு ஏன்னு கேட்டதுக்கு, அது கேன்சர் ரொம்ப சிம்பிள், இவனை தொடுறதுக்கு இங்கே இருக்க யாராலையும் முடியாதுங்கிறது இவனுக்கே தெரியும்னு பேசுகிறப்ப நான் மால் பெஞ்சில் கூலாக உட்காந்துருக்கான். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜோஹனை கண்டுபிடிச்சு அவனுக்கு முன்னாடி தலை வணங்கி மரியாதை கொடுத்தவங்களை பற்றி ஏகப்பட்ட கதைகள் கேட்டிருக்கேன் சார். அது எல்லாம் ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். வருஷ கணக்காக மொத்த கேங் பக்கையும் ஒன்றா சேர்ந்து தனக்கு கீழே கொண்டு வரதுக்காக எங்களை மாதிரி ஏகப்பட்ட கேங் போராடுறாங்க. ஆனால் அந்த மொத்த கேங் பக்கையும் நீங்கள் ஒரே நாளுக்கு கீழே கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் முன்னாடி நிற்கவே எனக்கு பெருமையாக இருக்குன்னு ஓவராக பில்டப் கொடுக்குறப்ப, இதை பாரு, இந்த சண்டை போடுறத பற்றிலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, இடத்த காலி பண்ணி இவனை மிரட்டுறதுல தான் குறியாக இருக்கான். சார் நான் சொல்ல வரதை முதல்ல கேளுங்க. அவன் சொன்னதுக்கு, டே சோடா புட்டி, 2 தடவை சொன்னதான் உங்கள் தலையில் என்னமான்னு அவன் மிரட்டினதுமே இவனுக்கு 3 பேரும் கப்பச்சிப்புன்னு ஆயிடுறானுங்க. இவங்க எல்லாரும் வேர்த்து போய் ஒரே இடத்துல நிற்கிறப்ப அவனோட வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டான். இவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியலையேன்னு இவங்க வருத்தப்படுற நேரத்தில் அவங்களுக்கு நியூஸ் கொடுக்குற ஒருத்தன் அந்த இடத்துக்கு ஓடி வந்து, ஏற்கனவே நார்த் அவங்களோட வாரம் தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறான். அந்த பைத்தியக்கார லீடர் தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி அடித்து தான் பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் 2 சைடு அட்டாக் பண்ணுறான். அதே நேரத்தில் ஜீஹாவும் சியோக்கும் ஹீரோவோட பழைய எதிரிகளாக இருந்தாலும் இப்போ அவனோட டெரிட்டரியை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பற்றிலாம் அந்த தகவல் சொல்கிறவன் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பயே இங்கேருந்து ஒரு கேங் வருது. டேய் இதோ படுறா, அவனுக்கு அட்வைசர் தானே இவன். இந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவனை பொழந்தா நமக்கு உடனே ப்ரமோஷன் கிடைக்கும். முதல்ல அவனை காலி பண்ணுங்கடான்னு ஒரு கேங் முன்னாடி வரப்ப லீடாங்கோ அந்த பொண்ணு அட்வைசரை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்து சண்டை போகிறதுக்கு வராங்க. அதே நேரத்தில் இவனையும் ஓடி போக சொல்கிறாங்க. வேற வழியே இல்லை, நம்ம தோத்துருவோம் தெரிஞ்சாலும் இந்த சண்டையை போட்டே தான் ஆகணும்னு அந்த பொண்ணு முன்னாடி போய் ஒரு ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் நிற்கிறப்பயே அவளுக்கு முன்னாடி இருந்த கும்பலோட லீடர் அதே இடத்துல பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறான். அவன் நடுங்கிறத பார்த்த அந்த பொண்ணு, வாவ், நமக்குள்ள எவ்வளோ பவர் மறைஞ்சிருந்துச்சுங்கிறது நமக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னு பெருமிதமாக அவளை நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அவன் பார்த்து பயந்தது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து வந்த ஒரு ஆளை. டே சோடா புட்டி, உங்களுக்கு ஒரே ஒரு தடவை உதவி பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணவே கூடாது, புரிஞ்சதாடான்னு கேட்டுட்டு இவன் முன்னாடி வரப்ப எதிரில் இருக்க கும்பலில் இருக்க மொத்த பேரும் ஃபேண்ட்டை நினைக்காத குறையாங்க நிற்கிறானுங்க. அங்கே வந்திருக்கிறது காட் டாகோட ஜோஹன்.
ஒரு காலத்துல இவன் குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்த ஊரை தான் வாழ்க்கையே பணைய வச்சு கான்கவர் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜோஹன் நைட் டைம்ல அவன் டாகிஸோட வாக்கிங் போறப்ப ஹீரோவோட டீம்ல இருக்க ஹாரு ஜோஹனை தேடி வந்திருக்கான். ஜோஹன், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு அவன் கேட்குறப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல. ஹாருவும் ஜோஹனும் ஒரு விதத்துல சொந்தக்கார பசங்க. நல்ல வேளை நான் கூட இத்தனை நாள் ஆனதுல நீ என்ன மறந்துருப்பியோன்னு நினச்சிட்டேன்ப்பா. என்ன ஞாபகம் வச்சிருக்கே. அவ்வளோ க்ளோஸான சொந்தக்காரங்க கூட இல்ல. நம்ம சின்ன வயசுல ஹாலிடேஸ்ல ஒண்ணா விளையாண்டுருக்கோம் அவ்வளோதான். இப்படிலாம் ஹாரு பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜோஹன், டேய் அவனை நக்கிறத நிறுத்துறான்னு அவன் நாயம் மாட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நீ ஞாபகம் வச்சிருக்கிறத விட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, சின்ன வயசுல என் கண்ணுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்ததுலே ரொம்ப அன்பான இதயம் இருக்கிற ஒரு சின்ன பையன். காட் டாக்னு ஒரு மோசமான கும்பலுக்கு தலைவனா இருக்கான்னா, அதுவும் கேங்பேக்கே ரூல் பண்றானா, என்னோட கற்பனைக்கு வந்த கடைசி ஆள் நீயா தான் இருந்திருப்ப. ஆனா நிஜமாவே நீ தான் காட் டாகா. உன்னோட லைஃப் எப்படி இப்படி மாறுச்சுன்னு கேட்ட அடுத்த நிமிஷமே அதுக்காக நான் உனக்கு கெட்டவன்லாம் சொல்ல வரலப்பா. ஊருக்குள்ள உன்னை பத்தி அப்படி பேசிக்கிட்டாங்க. நீ நல்லவன்னு எனக்கு தெரியும். நீ உன் பயந்து ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்கப்ப, டேய் ஸ்ட்ரெயிட்டா நீ சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கு வான்னு அவன் கேட்டதுக்கு, இது உன்கிட்ட கேட்டா உன்னை பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நார்த்தன் கேங்பேக் ஹை எப்போ வேணா எங்களை நோக்கி ஒரு யுத்தத்துக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எங்ககிட்ட வழியே இல்லை. ஸோ என் கூட இருந்தவங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஒருவேளை நீ மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணனா எங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு. உன்னால் எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னோட நண்பர்கள் அவங்க எல்லாருமே ஆபத்தில் மாட்டிப்பாங்கன்னு இவன் கேட்குறப்ப, சரி நான் உனக்கு உதவி பண்ணிக்கிறேன்னு சிம்பிளாக சொல்லிடுறான். நான் கேட்டிருக்கவே கூடாது. எப்படி நீ ரிஜெக்ட் பண்ணுவேன்னு தெரியும். இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு தான். இரு, இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னியா? என்னடா அதுக்குள்ள ஒத்துக்கிட்ட நீ ஆச்சரியமா கேட்குறப்ப, ஆமா நான் உனக்கு உதவி பண்ணுறேன். உங்க அம்மாவுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். என்னால் எப்படி உன்னை கைவிட முடியும்? இப்படிலாம் பேசிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு உனக்கு விலாவரியா புரியணும்னா உங்க அம்மாட்டே போய் நேரடியாக கேட்டுக்கடா. அப்புறம் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறது இதான் முதல் அண்ட் கடைசி தடவையாக இருக்கும். ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கிற அளவுக்கு நீங்கள் பலசாலியா இல்லாட்டி இந்த மாதிரி கேங்கை வச்சு நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். நீங்களே உங்களை காப்பாற்றுறதுக்கு கற்றுக்கங்கன்ட்டு அந்த இடத்த காலி பண்ணியிருக்கான். இப்போ கணட்டில் அந்த பார்க்கில் பூச்சி அடிக்கிற மாதிரி அடித்து அவனுக்கு முன்னாடி இருக்க கேங்கோட லீடரை ஒரே அடியில் காலி பண்ணுறான். இப்போ இந்த கேங் அப்புறம் அந்த கேங் பக்குக்கு புதுசாக வந்தவங்க புதுசாக சேர்ந்தவங்க நிஜமாவே காட் டாக்னா என்னங்கிறது அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சுத்தமாக ஐடியா தெரியாத புதுசாக வந்த பசங்க. ஜோஹன்னா பெரிய ஆளா? அவன் இப்போ தனியாக தானே இருக்கான். இத்தனை பேர் நம்ம இருக்கோம். நம்மளால் அவனை ஈஸியாக சமாளிச்சிட முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக உள்ள இறங்குறானுங்க. எதிர்பார்த்த மாதிரியே மொத்த பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு இருக்கானுங்க. இதே நேரத்தில் நார்த்தன் டெரிட்டரியில் இருக்க 20th ரேங்க்டு ஃபைட்டர் ஒருத்தன் முன்னாடி வரான். ஹீரோ பேட்மேனாக போய் ஒரு ஜூடோ ஃபைட்டருக்கு கீழே இருந்த ஒரு கிளப்பை அவனுக்கு கீழே கொண்டு வந்திருப்பான். அவனை விட இவன் பல மடங்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் போல 20th ரேங்க்னா. நான் கற்பனையில் நினச்சி பார்த்ததை விட ரூமர்ஸ் இவனை பற்றி வந்ததை விட இவன் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். உங்களை மாதிரி கத்துக்குட்டிங்களால் அவனை சமாளிக்க முடியாது. அவனை நான் பார்த்துக்கிறேன்னு இவன் முன்னாடி கால் எடுத்து வைக்கிறப்ப அடுத்த செகண்டே அவனுக்கு மொத்த உலகமும் தலைகீழ திரும்பின மாதிரி தெரியுது. ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் இவனை டீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிட்டான். மிச்சம் மீதி இருக்கிற அல்லக்கைங்களாம் அதே இடத்துல மண்டிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால நம்பவே முடியல. ரூமர்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட நீங்கள் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இப்போ எங்கள் சைடு வந்ததுனால மொத்த கேங் பக்கம் எங்களுக்கு தான் சொந்தம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஓவர் சந்தோஷத்தில் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட என்னடா சொன்னேன்? இந்த பிரச்சனையிலலாம் தலையிடவே மாட்டேன்னு சொன்னேன். புரியுதில்ல நீ இவனை பார்த்து மறைக்கிறப்ப இவனும் டோட்டலாக ஆஃப் ஆயிட்டான். இதே டைமில் நார்த்தன் டெரிட்டரியில் இருக்க டேனியல் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறப்ப அவனோட ஆள் ஒருத்தன் அவனுக்கு தகவல் சொல்ல வரான். முதல் முறையாக இவனுங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வருது. ஜோஹன் சியாங் சதன் டெரிட்டரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேட்டதுமே அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. லெவல்த் ரேங்க்ல இருக்க ஜென்ட்டு யாருக்குமே தகவல் கொடுக்காம அந்த சூஹியானை தோக்கடிக்கிறதுக்காக போயிருக்கான். அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு போன மிகப்பெரிய படையை ஜோஹன் காலி பண்ணியிருக்கான். அதனால அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 டெரிட்டரிலையுமே அவங்க மறுபடியும் தோத்து போய் சூஹியான் கைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த 2 டீமாக பிரிஞ்ச ஜின்ட்டே போயிருப்பான். அவனோட மெயின் பிளானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப பாதி நேரத்தில் இவனுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய படம் வந்து இவனுக்கு உதவி பண்ணுறது தான். பட் வந்த படையை ஜோஹன் காலி பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு மற்றவன் கேட்குறப்ப அந்த டாப் லீடரும் அந்த கார்க்குள்ளே தான் இருக்கான். ஜோஹனும் சூஹியானும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா? இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல தான். பட் அப்போ கூட அவனுக்குலாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவன் இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கான். நம்ம பிளான் ஆனால் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம யுத்தத்துக்கு போக வேணாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். யாரையுமே அட்டாக் பண்ணிட வேணாம் இவன் ஆர்டர் கொடுக்குறான். இதே டைமில் சார் உங்களை பார்க்குறதுக்கு சதன் டேட்டர்லேருந்து யாரோ ஒருத்தங்களும் வந்திருக்காங்க. அவன் பேசுகிறப்ப நம்ம ஏரியாவுக்கு தனியாக வந்திருக்கானா? நிஜமாவே அவன் தைரியசாலி தான். இவன் யாருன்னு பார்க்குறதுக்கு அவன் இங்கே வெயிட் பண்ணுறப்ப அங்கே வந்திருக்கிறது ஹீரோவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான். இவனுக்கு தைரியம்லாம் இல்லை. வர்றப்பே வேர்த்து கொட்டி நடுங்கிட்டு தான் வந்திருக்கான். இது பத்தாதுன்னு சதன் டேட்டரில் இருக்கிறதுலே 6th ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் இவன் தான். இவனுக்கு ரேங்கிங்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம போர் நிறுத்தத்துக்கு ஆஃபர் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ஜோஹன் நமக்கு இப்போ நடந்த சண்டையில் உதவி பண்ணியிருக்கான். ஆனால் அதுதான் நமக்கு கடைசியாக பண்ணுற உதவின்னு சொல்லிட்டு போயிருக்கான்.
இதுக்கப்புறம் நம்மள அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா, நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால போர் நிறுத்தத்த நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆனா எப்படி கேட்கிறதுன்னு தான் தெரியலன்னு இவனுக்கு குழம்பி போய் நிக்கிறப்ப, அந்த இடத்துல ஜீஹா என்ட்ரி குடுத்து அது ரொம்ப சிம்பிள். ஜோஹன் நமக்காக சண்ட போட்டுருக்கான். அதுவே அவங்கள பயமுறுத்துறதுக்கு போதுமானது தான். பட் ஜோஹன் நமக்காக ஒரே ஒரு சண்டையில தான் உதவி பண்ணுவான். அது நமக்கு தெரியும். ஆனா எதிர்ல இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல. ஜோஹன் நம்ம பக்கம் தாங்கிற மாதிரி அவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டோம்னா, அவனோட பேரு தலையிட்டாலே முன்னாடி வரதுக்கு மத்தவங்க பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம அத பயன்படுத்திக்கணும்னு ஒரு ஐடியாவ குடுத்துருக்கான். காட் டாக் யூஸ் பண்ணி நம்ம போர் நிறுத்தத்த கொண்டு வந்துரலாம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? போர் நிறுத்தத்த கொண்டு வந்தாலும் எப்படியும் ஒரு நாள் அவங்க அட்டாக் பண்ணியே ஆவாங்க. அதுவரைக்கும் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு, நம்ம எல்லாரும் ட்ரெய்னிங் எடுக்கணுங்கிறது ஒரு ஐடியாவா குடுத்துருக்கான். எது ட்ரெய்னிங் எடுக்கணுமா? இதான் அவனோட மிகப்பெரிய பிளானாடான்னு அவனுங்க கேட்டதுக்கு, சும்மா இல்ல. உங்களுக்கு 2 மாசமாவது நான் டைம் ஆக்கி தரேன். அதுக்குள்ள உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெய்னிங் எடுத்து, இதெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவுங்க. இல்லாட்டி நம்ம காலின்னு சொல்லியிருக்கான். இப்ப பிரசன்ட்ல ஜோஹனே எங்க பக்கம் தான் இருக்கான். தெரியும்ல. ஏதாவது ஓவரா போனீங்க, ஜோஹன்ட்ட சொல்லி உங்கள காலி பண்ணிருவேங்கிற ரேஞ்சுக்கு இவன் பேசுறான். கொஞ்ச நாளைக்கு இவன் நம்ம ஊர்லயே இல்லாட்டி அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்கிறது உங்களுக்கு தெரியும். இருக்கறதுலயே ஸ்ட்ராங்கான டெரிட்டரி நார்த் தான், அத ஒத்துக்கிறோம். பட் ஜோஹன் தான் மொத்த கேங்பக்குமே. அதனால அவன் எங்க டீம்ல இருக்கறதால, நீங்க வாழ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறப்ப, அப்படியா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே. நாங்க முதல்ல டார்கெட் பண்ணது ஜோஹன பொளக்குறதுக்கு தான்னு அவனுங்க பேசுறானுங்க. பேர சொன்னாலே மிரண்டுருவாங்கங்கிறதுனால தான் இந்த பிளானே போட்டிருக்கானுங்க. பட் இவனுங்க ஜோஹனுக்கே ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்களான்னு இவன் மிரண்டு போய் நிக்கிறப்ப, ஜோஹன் ஸ்ட்ராங்கானவனா இருக்கலாம். ஆனா அவனும் ஒரு மனுஷன் தானே. எந்த அளவுக்கு ஒருத்தன் ஸ்ட்ராங்கானவங்கிறத பிரெடிக்ட் பண்ணிட்டா அவன தோற்கடிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு இவன் கூலா பேசுறப்ப, இவன் சும்மா பயமுறுத்துறதுக்காக பேசல. நிஜமாவே இவனுக்கு ஜோஹன காலி பண்ண ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கங்கிறது இந்த அட்வைசருக்கு புரியுது. பட் அவனுங்களோட மெயின் லீடர் அந்த போர் நிறுத்தத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டான். 2 மாசம் நாங்க யுத்தத்துக்கு வரமாட்டோம்னு இவன் சொன்னதுக்கான காரணம் ஜோஹன் மேல இருக்க பயம் இல்ல. நிஜமாவே இவனுக்கு ஜோஹனுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கானுங்க. இவன் கிட்ட வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 2 மாசம் இவனுங்களோட ட்ரெய்னிங் மான்டேஜ காட்டுவாங்கன்னு நெனச்சேன். பட் ஸ்ட்ரெயிட்டா அடுத்த நாள் காலையிலங்கிற மாரி 2 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன போடுறானுங்க. அதே நேரத்துல அந்த 2 மாசம் இவனுங்களுக்கு எக்ஸாம் ஹாலிடேஸ் போல. ஒருத்தர் பாத்துக்கல. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறப்ப ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு, கேட்டா இதான் ட்ரெய்னிங் மான்டேஜ்ன்னு ஊரே ஏமாத்துறானுங்க. 2 மாசம் இவனுங்கள ட்ரெய்னிங் எடுக்க சொன்னேன். எந்த அளவுக்கு இப்ப மாறி இருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ஆர்வலா இருக்கேன்னு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் லீடரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல, மீட்டிங் நடக்கிற ரூம்குள்ள ஒருத்தன் நுழையிறான். யாரு நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கேயே நுழைஞ்சிருப்ப? இது டாப் லீடர்ஸ் மட்டுமே உள்ள வரதுக்கான மீட்டிங் ரூம்னு அவனுக்கு அட்வைசர் கத்துறப்ப, டாப் லீடர்ஸ் மட்டும் தான் உள்ள வரணும்னா, கண்டிப்பா நான் இல்லாம இந்த ரூம் எப்படி நடக்கும்னு இவன் முன்னாடி வரப்ப, இவன் வாய்ஸ கேட்டாலே தெரியுது, இங்க வந்திருக்கிறது கோக்ஜா. டோட்டலா வேற எவனோ ஒருத்த மாதிரி இருக்கான். எப்புட்றா இவ்வளோ கொழுப்பா குறைச்சேன்னு கேட்டதுக்கு, எங்க அம்மா ஏதோ ஸ்பெஷல் டயட்லாம் வச்சிருந்தாங்கப்பா. அத ஃபாலோ பண்ணேன். குறைஞ்சிருச்சுன்னு கூலா பேசுனான். இவங்க அம்மா ஒரு எக்ஸ் யாக்குசா ஃபைட்டிங் ஸ்டைல்ல ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்ட ஆளு. இதே நேரத்துல சூஹியான் எப்படி இருப்பான்? அவன் என்ன வரலையான்னு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஆள் என்டர் ஆகுறான். மொத்த பேரும் இவனை வித்தியாசமா பார்க்குறாங்க. அது சூஹியான் தான். டோட்டலா ஒரு புது மனுஷனாவே லெவலப் ஆன மாதிரி வந்து நிக்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.